ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் ஒரு எரர் பார்க்கலாம். புக்கில் கொஞ்சம் படிச்சிடுறேன். A cash sale of 85 to Madan correctly entered in the cash book. A cash sale of 85 rupees to Madan correctly entered in the cash book. Okay, cash bookல enter பண்ணிட்டாங்க. Was posted to the debit of Madan's personal account. Okay, சரி. கேஷ் சேலுக்கு என்ட்ரி என்ன? மதன் உள்ள வருமா வராதா? மதனோட அக்கௌண்ட் போஸ்டிங்கில் வருமா வராதா? கரெக்ட், வராது. ஏன்னா கேஷ் சேல்னாலே என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட் டாட் சேல்ஸ். ஏன்னா கேஷ் இஸ் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், சேல் இஸ் நாமினல் அக்கௌண்ட், யூ கிரெடிட் த இன்கம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல கரெக்ட்லி என்டர்ட் இந்த கேஷ் புக். கேஷ் புக் என்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, இட்ஸ் அ டெபிட், நோ மிஸ்டேக். ஆனால் கிரெடிட் எதுவுமே போடாமல் போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் மதன்ஸ் பர்சனல் அக்கௌண்ட். தட் மீன்ஸ் இந்த ஜெர்னல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ கிரெடிட் போஸ்டிங். ரெண்டுமே டெபிட்டில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. கேஷும் டெபிட்டில் போஸ்ட் பண்ணிட்டாங்க, மதனும் டெபிட்டில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மதனை ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணிடுங்க, கிரெடிட் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன அக்கௌண்ட் வந்திருக்கணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்கணும். அப்போ 2 கிரெடிட் வரும். டு மதன்ஸ் அக்கௌண்ட் the reversal of that wrong entry, to sales account that should be the correct booking. இப்போ டெபிட் வந்து கரெக்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். பிகாஸ் டெபிட் நம்ம கேஷ் போட முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி கேஷ் ரிசீவ்ட், கேஷ் இஸ் இன்சைட் த லெட்ஜர். ஓகேயா? ஸோ இதுக்கு இது மாதிரி வந்ததுன்னா என்ட்ரி வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மதன்ஸ் அக்கௌண்ட், தட் இஸ் ரிவர்சல் ஆஃப் த ராங் என்ட்ரி, தென் டு சேல்ஸ் அக்கௌண்ட் த கரெக்ட் புக்கிங் ஆஃப் த சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, சேல்ஸ் டிரான்சாக்ஷன்.